அதான் நான் சொன்னேன்லண்ணா, அதுக்கான வேலைகள் வந்து போயிட்டுருக்கு. அவங்ககிட்ட வந்து தொழிலாளர்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருக்கோம். அந்த டைமுக்குள்ள நிச்சயமா அத முடிப்போம். அதோட கலர்கள் மாத்தி மாத்தி சொல்றாங்க. அப்படி இல்ல. நிச்சயமா அரசு முழு முயற்சியோட இருக்கு. அந்த பிரச்சனைகள முடிக்கணும் இல்ல அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு வந்து அதுதான் சொன்னேன். அதுக்கான டைம் கேட்டிருக்கோம். அவங்கள்ட்ட ஜூன் மாசம் வரைக்கும் முடியறதுக்குள்ள பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கோம். அது ஜூன் மாசத்துக்குள்ள கண்டிப்பா துறை சார்ந்து வந்து கவுன்சிலிங் இதுல வந்துட்டு ஆக்சுவலா இன்னும் வந்து ஃபுல்ஃபில் ஆகல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி இப்போ போராட்டம் நடந்தது. அதாவது அங்கே வந்து டாஸ்மாக் குடோன் வந்து நடந்தப்போ எங்களுக்கான கவுன்சிலிங் இது வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லையா எனக்கு புரியல. அதாவது டாஸ்மாக் இது வந்து கடைகள் மாற்றப்படுறதுக்கான கவுன்சிலிங் இது இருக்கு இல்லைங்களா, அது நிறைய பேருக்கு இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி அதை முறைப்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி முதல் கட்டமாக 462 கடைகள் முடியாச்சு. இன்னும் ஒரு 2-3 நாள் அந்த உங்களுக்கு லிஸ்ட்டோட சொல்கிறேன், எந்த ஊரில் எவ்வளோ கடை க்ளோஸ் பண்ணியிருக்காங்கிற அந்த லிஸ்ட்டோட கடைசியாக இப்போ புது அரசு வந்திருக்கு. அதனால அது புதுசாக அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இன்னைக்கு அதிகாரிகளுக்கு என்ன விதமான இது கொடுத்தது எங்களோட நோக்கம் வந்து தளபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சரோட உத்தரவு என்னன்னா, போதைப் பொருட்கள் நிச்சயம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காது. அந்த போதைப் பொருட்களை அறவே ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதோட முயற்சியாக தான் முதல்ல அந்த உண்மையான போதை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்காக முதல் முறையாக இந்த கோயம்புத்தூருக்குள்ள எந்த பக்கமே எந்த பொருளும் கிடைக்கக்கூடாது. அது இப்போ நிறைய முயற்சி எடுத்து நிறைய அதை தடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன முயற்சி எடுத்து 1% கூட இந்த நம்ம கோயம்புத்தூர் பகுதிகளுக்குள்ள இந்த போதைப் பொருட்களோட இருக்கக்கூடாது. குறிப்பாக வந்து அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும், அடுத்த தலைமுறையை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்கணுங்கிறத மாண்புமிகு முதலமைச்சரோட லட்சியமே. ஸோ அதனால அதுக்கு ரொம்ப தீவிரமான முயற்சிகளை எடுக்கும். துறை சார்ந்து சர்ப்ரைஸ் விசிட்டுக்கு வாய்ப்பு இருக்காண்ணா? ஏன்னா அமைச்சர் சம்பத் கூட அரசு மருத்துவமனையில் ஒரு ஆய்வு பண்ணியிருந்தாரு. உங்க துறை சார்ந்து நீங்க ஏதாவது ஆய்வு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இன்னும் அந்த 10 ரூபா புகாருங்கிறது நிறைய இருக்கு, தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. இன்னும் 11 to 11லயே அந்த மாதிரி புகார்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி துறை சார்ந்து நேரடியா நீங்க கள ஆய்வுக்கு போறதுக்கான என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குண்ணா? நான் என்னோட துறை ரொம்ப பெரிய துறை. என் துறையை நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் வந்து டாஸ்மாக் துறையை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கேன். இனி அடுத்தது வந்து ப்ரொஹிபிஷன் இருக்குது, டியூட்டி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து மாண்புமிகு முதலமைச்சரை ஃபாலோ பண்ணி அவரோட வழியில் வரவேன். எதையுமே வந்து டக்குன்னு போய் ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ அப்படிங்கிறதுக்காக அதுக்குள்ளே போய் நிற்க மாட்டேன். நான் உள்ளே போகிறேன்னு சொன்னால் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அந்த தப்பான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாமே சட்டப்படி தான் பார்க்குறேன். நன்றி. முறையான பத்திரிகையாளர்